ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 9வது வாரத்தோட 4வது நாள் மதிய ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரில் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் மாடர்ன் சினிமாஸ் தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் இப்போயும் லைவில் போயிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸர் அடிக்கப்பட்டது. இந்த ப்ரொமோவில் ஒரு சண்டை நடந்துக்கு பாருங்க, விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் எஃப்ஜே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க, எஃப்ஜே தேவலாம் வாய விட்டுருப்பாரு, எல்லா விஷயங்களும் இப்போ தான் வருது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீக்லி டாஸ்க்கை யார் வின் பண்ணணும், எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சப்போஸ் மாடர்ன் சினிமாஸ் தோத்துட்டாங்கன்னா இந்த ரெட்ரோ டீமில் வந்து நிறைய பேர் மிக்சர் சாப்பிட்றவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களாம் வந்து அடுத்த வாரம் காப்பாற்றப்படுவார்கள். ஸோ அங்கே போயிடுச்சாவே அடுத்தது அவங்க 80வது நாள் நோக்கி போயிடுவாங்க. என்ன நடக்க போகுது தெரியல. இதில் அரோரா இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இப்போ வாங்க அதனால சேஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா பத்தி நம்மளுடைய கவனம் இருக்காரு. இவர் எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,30,446 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 24.51. டேங்கப்பா, என்ன ஓட்டுங்க இது? என்னங்க உங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற விஜய் போறதுக்கு இவருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வேற லெவலுங்க. ஆனா உண்மையிலே வந்துட்டு இவ்வளவு மக்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஆனா நம்மளுக்கு தான் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேது இவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மாசான ஓட்டு வருதுன்னா அது அசீமுக்கு வந்திருக்கு, பிரதீப்க்கு வந்திருக்கு, அர்ச்சனாக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆரிய அவர்களுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம காணவனுக்கு பண்றாரு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான், கொஞ்சம் நிறைய டவுட்டு. ஆனா ஓட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி நேற்று நிறைய பிளான் போட்டாரு, நைட்டு பார்த்தீங்கன்னா கொட்டை விட்டு தூங்கிட்டாரு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 76,044 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.29. ஸோ விஜய் பார்வதிக்கு ஓட்டு ஆஸ் யூஷுவல் என்ன எப்படி வந்துட்டு இருந்தது முன்னாடி அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாருக்கும் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது. பட் விஜய் பார்வதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3வதுல முன்னாடி இருந்தாங்க, முன்னாடியில் 4வதுல இருந்தாங்க, 3வது வந்தாங்க, இப்போ 2வதுலேயே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம். ஏற்றத்தாழ்வு, அதாவது கீழே இறங்காமல் இவ்வளோ நாள் வந்து நீடித்து நல்ல ஒரு ஓட்டும் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு விஜய் பார்வதி முன்னாடிலாம் கழிவு ஊற்றின விஷயங்கள் போய் இப்போ சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த ப்ரொமோவில் வந்து பயங்கரமான சம்பவம் எஃப்ஜே வந்து கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி விஜய் பார்வதியை வந்து எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் ஒரு வேலையாக வச்சு செஞ்சாங்க. ஆனாலும் அதுக்கு ரிப்ளை பண்ண விதங்களை நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ இரிட்டேட் ஆனீங்க எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள்ன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி டைவர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அந்த டீம் ஒத்துழைக்கவே பண்ணுறாங்க. அது இதுலேயும் கொடுமை. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,507 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.99. ஸோ திவ்யா பயங்கரமாக வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முடிச்சாங்க. அது உண்மையிலேயே சூப்பர். ஏன்னா அந்த டீமுக்கு அதை பண்ண வேண்டிய விஷயங்களை சூப்பராக பண்ணாங்க. அதனால தான் அவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ வந்து ஜெயிக்கிற நிலைமையில் வந்து நிற்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த வெஞ்சன்ஸை கம்மி பண்ணுறாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். போல்டான பர்சன், நல்ல பாயிண்ட்டாக பேசக்கூடிய பர்சன். ஆனால் விஜய் பார்வதி கம்முறுதுன்னு தேவையில்லாமல் அப்பப்போ வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்புக்கு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 47,097 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.75. ஸோ விக்ரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் கேம் தான். அதே மாதிரி இவர் வந்துட்டு கிச்சன் பக்கம் போக மாட்டாராம், பாத்ரூம் பக்கம் போக மாட்டாராம், ஏன்னா கேட்டால் அலர்ஜியும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் போகணுமா, அதை போகாதவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கலாய் போகிறோம். அதுவும் வியானா வந்து இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நீ நான் நடிக்கிறியா, இதுக்கு முன்னால் எதுவுமே பண்ணல, இப்போ மட்டும் என் கேமில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன்றாராம். ஆனால் இவரை வந்துட்டு நீங்கள் முன்னாடி போன 5 வாரமாக வந்துட்டு நடிச்சிங்களே, இப்போ மட்டும் தானே பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஓ இன்னையை வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்குறியா, அவங்களும் நான் ஒன்றான்னு சொல்லிட்டு நேற்று மாதிரி உட்காந்து அழுவாராம். இன்னையா நடக்குது. ஆனாலும் இவரெல்லாம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இந்த டீம் வின் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக டாப் 5 இருப்பார் விக்ரம். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றி 45,103 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.48. ஸோ ப்ரொமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடு ஓடி போய் அந்த போர்வைக்குள்ளே இருந்து எடுத்து தூக்கி போட்டார். ஆனால் தூக்கி போட்டது சுபிக்ஷா கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. ஆனாலும் ஒரு விஷயத்தை வந்து செம்மையாக வந்து பண்ணி தூக்கி அந்த நகையை அடித்தார். நான் கூட சரி ஒரிஜினல் நகன் பார்த்தா கடைசியில் வந்து சுபிக்ஷா வந்து கையில் காமிச்சிருக்கு, என்கிட்ட இருக்குது ஒரிஜினல் நகன். ஸோ டைவர்ட் பண்ணுறது காலையிலே இந்த பிளானை சொன்னார், ஒரு கலவரமாக்கிடுவோம். ஏன்னா எப்பயுமே ஒருத்தராக பண்ணால் மாட்டுவாங்க, கலவரமாக பண்ணால் அது கலவரத்தில் போயிடும், அதுக்கு கேஸே கிடையாதுன்னு அவர் சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லி செம்மையாக பண்ணாங்க. பட் அவருக்கு லக்கு இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு துடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த வாரம் அதாவது 4 அன்னைக்கெல்லாம் செம்மாடி இருக்குது பாவம் கமருதனுக்கு. இப்போ தான் அரோரா பக்கத்துலேருந்து வேறு விலைக்கு வந்தார் நேற்று. ஆனால் செம்ம நோஸ்கட் கொடுத்தார் அரோராக்கு. அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கின்ற சொல்லுங்கள். 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,568 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.93. பாவமாக இருந்துச்சு நேற்று நைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு
ஃபுல்லாக வந்து அந்த நகையை அதாவது திருடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் என்னென்னா இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே பிளான் பண்ணிட்டு கடைசியில் வந்து தூங்கிட்டாங்க. அது கொடுமையிலும் கொடுமை, ரொம்ப பெரிய கொடுமை, சரிங்களா? அது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஃபீல் பண்ணது வந்து ஓகே, அதுக்காக வந்து காலையில் ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் கேம் விளாட்றதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் இந்த வேலையை செய்வீங்க, காலையில் தான் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மக்களுக்காக தானே கேமை நடத்துகிறாங்க. அப்போ கேமை மக்களுக்காக பண்ணணும்னா காலையில் நீங்கள் பண்ணால் தான் அது சுவாரஸ்யமாக போகும். ஒரு வாட்டி மிஸ் ஆகிடுச்சு சரி, அதுக்குன்ட்டு வந்து ஃபுல்லாக விஜய் பார்வதி கமருதி மேலே காண்டாகவே இருக்காங்க. எஃப்ஜியும் சபரியும் ஒன்றுமே பண்ணல, அவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் மேலே செம்ம காலில் இருக்காங்க. ஏன்னா விக்ரம் என்ன பண்ணியிருக்காரு, திவ்யாவும் பிரஜனும் பேசின விஷயங்களை நைட்டு வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துருக்காரு போல இருக்குது. அந்த விஷயம் சாண்ட்ராக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, உன் புருஷனே அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டுருக்கா, நீங்களாம் பேச வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கக்கூடிய ஆள் தான். 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,907 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.81. பிரஜன் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்ன நம்மள மாதிரியே பண்ணுறான்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாரு கமருதீன் தூக்கி போட்டதை பார்க்கும்போது. ஏன்னா அவரும் வந்துட்டு நேற்று நகையை அப்படியே தானே தூக்கி மேலே போட்டார். பிரஜன் மேலே போடுவாங்களா? ஏன் கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? கேம் விளாட்ணுன்னா அதை எங்கன்னா வச்சு அவங்க கண்டுபிடிக்கிற வச்சு போய் ஐயோ சரி அடுத்த வாட்டி வேறு இடத்துல வைப்போம் அப்படின்னு பண்ணான். தூக்கின்னு போய் மேலே போட்டா என்ன அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 8வது பேஸ் தான் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,945 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.44. சுபிக்ஷா உண்மையிலே செம்ம திறமைங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல கேம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. உண்மையிலே நம்ம பாராட்டணும் அந்த பொண்ணை. ஏன்னா நிறைய இன்வால்மெண்ட் காமிக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி போட்டது அலேக்கா போய் பார்த்துக்கிட்டாங்க. வேறு யாருமே அந்த டீம்லேருந்து வரல, விக்ரம் மட்டும் வந்தார். நிறையா விக்ரம் வரல, பிரஜன் வந்தாப்புல. ஸோ சூப்பராக சருன்னு உள்ள போந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் சின்சியராக அந்த கேமுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ட்டு. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,927 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.27. கனி கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எவிக்ஷனில் இருக்கும்போதே காப்பாற்றுறவங்க இந்த ஓட்டுக்கெலாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதேமாதிரி கனி அவங்களுடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்லை வந்து சூப்பராக காமிக்கிறாங்க. அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி சிரிச்சுக்கிட்டு கலாய்க்கிறதுல இவங்க கிட்ட நம்ம பாடமே கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நீ பொச்ச ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்ன்ற அளவுக்கு கலாய்க்கிறத சத்தியமே யாராலும் முடியாது. கொஞ்சமாவது டென்ஷன் ஆகும், டென்ஷனே ஆக மாட்டாங்க. டென்ஷன் ஆகாமல் அடுத்தவங்கள வச்சு செய்கிறாங்க கனி. அந்த ட்ரிகரிங் சென்ஸு எல்லாமே அவங்களுக்கு திறமை அதிகம். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 27,901 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.24. எனக்கு தெரிஞ்சு இவரை தூக்கி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கார். திடீர்னு எதுக்கு டென்ஷன் ஆகிறனா தெரியல. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவம் இவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க விஜய் பார்வதி. கொஞ்சம் கூட சர்வே இல்லை. பட் இங்கே ஓட்டு இல்லாமல் ரொம்ப அசந்து போயிருக்காப்புல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,711 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.21. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து எஃப்ஜேவெல்லாம் விட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே விட்டு வச்சா 2 பேர் எப்படி அனுப்பணும், கனியை வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். மேபி சுபிக்ஷாவே அனுப்பிச்சிடுவாங்களே பயமாக இருக்குது. ஏன்னா சுபிக்ஷா அமித்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சுபிக்ஷா பெட்டர். இப்போல்லாம் நல்ல ஒரு திறமையை காமிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பான எஃப்ஜே கன்ஃபார்ம் அப்படி மாதிரி தான் இருக்குது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,32,156 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா போன வாரமே சொல்லிட்டார் விஜய் சேதுபதி, இந்த வாரம் நாமினேஷன் வந்து ஏதாவது எவிக்ஷனை கேன்சல் பண்ணுறேன், அடுத்த டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி போனால் யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.